நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளும் நாங்கள் உம்மிலும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உலகமெங்கும் உள்ள திருச்சபைகளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி ராப்போஜனத்தை நினைவு கூறுகிற ஒரு நாளாக ஆசரிக்கிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முந்தின நாள், பஸ்காவிற்கு முந்தின நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்கா பண்டிகை வருவதற்கு முன்னே, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுவதற்கு முன்னே இந்த ராபோஜனத்தை தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் அமர்ந்து அவர் ஆசரிக்கிறார். ஆனால் ஆசரித்தது பஸ்காவை தான். பஸ்கா விருந்தையே அவர் ஆயத்தம் செய்து அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு தாம் யார் என்பதை வெளிப்படுத்தினார். இங்கே 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, இங்கே பிதாவின இடத்திற்கு போகக்கூடிய அந்த வேலை வந்ததென்று அறிந்து, ரொம்ப கவனமாக கவனிங்க இந்த வார்த்தைகளை. இப்பொழுது பிதாவினிடத்திலே கடந்து செல்ல வேண்டிய வேலை வந்தது என்பதை அறிந்தபடியினாலே தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அன்எண்டிங் லவ், நித்தியமான ஒரு அன்பு, முடிவில்லாத ஒரு அன்பு, நிபந்தனையற்ற ஒரு அன்பு. தாம் தம்முடையவர்களிடத்தில், அவரால் ஆயத்தம் பண்ணப்பட்ட தம்முடைய ஜனங்களிடத்துல அன்பு வைத்தபடினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அன்பு முடிவில்லாத அன்பாய் காணப்பட்டபடியினாலே அந்த அன்பின் வெளிப்பாடாக ஆண்டவர் தம்மை இந்த உலகத்திற்கு அர்ப்பணிக்க போவதற்கு முன்பதாக ஒரு மாதிரியை விட்டு செல்லுகிறார். ஏன் இந்த நாளை நாம் ஆசரிக்கிறோம்? ஏன் இந்த நாள் நமக்கு முக்கியமானது அப்படின்னா, அவர் இந்த உலகத்தின் மீது அன்பு பாராட்டினார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தம்முடைய சீஷர்களோடு கூட அமர்ந்து ஒரு பந்தியை ஆசரிக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு பந்தி அது. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக இந்த பந்தியானது ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தது. அப்படிப்பட்ட பந்தியிலே கடந்து வர ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவர்களை தவிர மற்ற கிறிஸ்துவ சபைகளில் இந்த நாள் கூட்டம் வைக்கிறது கிடையாது. காரணம் என்னவென்றால், நம்ம எப்பயும் நம்ம நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி அதை விட்டு விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது உங்களுக்கு நான் மாதிரியை காட்டி செல்லுகிறேன், விட்டு செல்லுக. இந்த நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. எதை? இப்ப இன்றைக்கு இந்த பந்தி எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதிரியை கொடுக்க போகிறது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். வேதம் நமக்கு அழைக்கிறது. வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல அந்த அன்பை குறித்து அவர் சொல்லுகிறார். நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்திலே அனுப்பினபடினால். ஒரு நிமிஷம். இப்ப 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசித்தோம், பிதாவினிடத்திலே செல்லக்கூடிய போகும்படியான வேலை வந்தது என்று அறிந்து. இப்ப இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? நாம் பிழைக்கும்படிக்கு
அவரை இவ்வுலகத்தில் அனுப்ப தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்படும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதுனாலே. அப்ப இந்த உலகத்திற்கு அனுப்பினதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து பிதாவினிடத்தில் செல்லுவதற்குரிய அந்த நேரம் வந்தது என்று அறிந்து, இப்போ வாசிங்க தொடர்ந்து. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு எதனாலே உண்டாயிருக்கிறது? தம்மை இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே, தம்மை இந்த உலகத்திலே வெளிக்காட்டினபடியினாலே, பிதாவின் சித்தம் நிறைவேற்றி இந்த உலகத்திற்கு கடந்து வந்தபடியினாலே அந்த அன்பு இன்னதென்று நாம் விளங்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள், இதை என்னுடைய நினைவாக செய்யுங்கள். அப்ப இந்த நாள் ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பதாக அவர் ஆயத்தம் பண்ணின ஒரு பந்தி, எல்லோரும் நினைவு கூற ஆண்டவர் அழைக்கிறார். அன்எண்டிங் லவ், நிபந்தனையற்ற அன்பு, முடிவில்லாத அன்பு, நித்தியமான அன்பு, அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவர் எந்த விதமான தயவு தாட்சணியோ அல்லது அவருடைய மெரிட்டையோ பார்த்து, அவருடைய தகுதியை பார்த்து அன்பு கூறாதபடிக்கு முடிவில்லாத தம்முடைய அன்பினாலே இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தவங்களாம் எல்லாரும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தார்களா? இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இதோ தம்மை காட்டி கொடுக்கிறவனை, 10வது வசனத்தை வாசிங்க, யோவான் 13:10. முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல. அப்ப சுத்தமானவர்கள் இருக்கிறார்கள், சுத்தம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இந்த பந்திக்கு வருவதற்கு முன்பதாக சுத்தமானவர்களும் இருக்கிறாங்க, சுத்தம் இல்லாதவரும் இருக்கிறாங்க. யூதாஸை குறித்து, தம்மை காட்டி கொடுக்கிற அந்த யூதாஸை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய அன்பு காட்டி கொடுக்கிறவன் மீதும் இருந்தது. அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் காணப்படுகிறது? கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாக எனக்குள்ளே அந்த அன்பு எப்படியாய் காணப்படுகிறது? அவர் தம்மை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்துல முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தவராய் இருந்தார். அவருடைய அன்பு நித்தியமானதாய் இருந்தது, நிபந்தனையற்ற விதத்தில் காணப்பட்டது. இரண்டாவதாக 5வது வசனத்தை வாசிப்போம். 13:5, யோவான் சுவிசேஷம் 13:5. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா தம்முடைய வஸ்திரத்தை கழட்டி வைத்து அடுத்த ஒரு துணி கட்டார். ஏன்னா மேல் வஸ்திரமானது அது யூதர்களுக்கென்று பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஜப வஸ்திரமாய் காணப்பட்டது. அந்த ஜப வஸ்திரத்தை எடுத்து வைத்து விட்டு அவர் கட்டியிருந்த அந்த ஒரு துண்டை எடுத்து அதனால சீஷர்களுடைய பாதங்களை கழுவி அதை துடைக்க தொடங்கினார். இப்போ இதன் மூலமாக மெஸ்ஸியானிக் ஹியூமிலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி, மேசியாவாகிய கிறிஸ்துவனுடைய தாழ்மையின் அடையாளமானது வெளிப்படுகிறது. இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன்? இப்போ இது நிமித்தம் இந்த நாளில் சில சபைகளில் பாதங்களை கழுவி செல்லுவார்கள். பாப்டிஸ்ட், பிரிமிட்டிவ் பாப்டிஸ்ட் திருச்சபையில் அனைத்திலுமேயே இந்த பாதங்களை கழுவுகிற ஒரு வழக்கம் உண்டு. ஸோ எல்லா திருச்சபைகளும் இந்த பாதங்களை கழுவுகிற ஒரு வழக்கம் உண்டு. இதனுடைய அடையாளம் என்ன? ஏன்னா வெறுமனே எல்லாம் பாதங்களை கழுவி போகிறது இது கிடையாது. ஆனால் இதற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம் என்ன? ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவுவதற்கு எதற்காக ஆண்டவர் இந்த தாழ்மையின் அடையாளத்தை கொடுத்தார்? பிலிப்பியர் 2:5 நாம் வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. வாசிங்க.
தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப இந்த சீஷருடைய கால்களை அவர் கழுவும் போது அந்த இடத்துல நடக்கிற ஒரு காரியம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய அடையாளம் என்ன? இதனுடைய அடையாளம் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளத்தை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிறார். இந்த அடையாளம் சுத்திகரிப்பின் அடையாளம். 3வது பாயிண்ட் நம்ம வாசிக்கும் போது அதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். 13:8 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் சேர்ந்து ஒன்றாக வருகிறது. 2வது தாழ்மையின் அடையாளம், 3வது சுத்திகரிப்பின் அடையாளம். ஸோ சிம்பிள் ஆஃப் கிளென்சிங், சுத்திகரிப்பின் அடையாளம். 2வது பகுதி தாழ்மையின் அடையாளம் என்று சொல்லியிருந்தேன். இப்ப இது எங்கிருந்து நடக்கிறது? எதற்காக கிறிஸ்து இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுவினார் என்றால், யாத்ராமத்தின் புத்தகத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். யாத்ராமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 வசனங்களை வாசிப்போம். ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தண்டையிலே சேருகிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்ளுவார்கள். இப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகிற பிரதான ஆசாரியராய் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி கடந்து வந்திருக்கிறார். இப்ப இங்க பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தன்னை ஆயத்தப்படுத்துவார். அப்ப தன்னை ஆயத்தப்படுத்தும் போது கூட உதவிக்கு நிற்கிற எல்லா ஆசாரியர்களையும் ஆயத்தப்படுத்துவார். அங்கே என்ன நடக்கும்? ஒருவர் கைகளை கழுவி தங்களுடைய கால்களை அந்த இடத்துல கழுவி அதன் பிறகு பிரதான ஆசாரியன் மட்டும் உள்ள போவார். வெளியே அந்த பலி செலுத்துகிற இடத்துல பிரதான ஆசாரியனுக்காக பலி செலுத்தி ஒரு இளங்காலை கொன்று அந்த இடத்துல இரத்தத்தை தெளித்து அந்த இரத்தமானது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள எடுத்து செல்லப்படும். இப்ப தன்னை சுத்திகரிப்பதற்காக அந்த தண்ணீரினாலே கால்களை கழுவுவார்கள். இப்ப பிரதான ஆசாரியன் மற்ற ஆசாரியர்களுக்கு கழுவுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும். அதே போல மற்றவர்கள் பிரதான ஆசாரியனுடைய கால்களை கழுவுவார்கள். இது எதற்கென்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பதாக சுத்திகரிக்கப்படுகிற சுத்திகரிப்பின் அடையாளம். பலி செலுத்தப்படுவதற்கு முன்பதாக செய்யப்படுகிற ஒரு சுத்திகரிப்பின் அடையாளம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகிறார், இதோ உங்களுக்காக இப்ப நானு அந்த பலிபீடத்திலே பலியாக என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன். உங்களுக்காக பலிபீடத்திலே என்னை பலியாக ஒப்பு கொடுக்க கடந்து செல்லுவேன். பிதாவின் வேலை, பிதாவின் இடத்துல கடந்து செல்லுகிற அந்த வேலை வந்தது என்பதை அறிந்த இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுவி ஆயத்தமாகிற எங்க போறதுக்கு பலிபீடத்திற்கு போவதற்கு முன்பதாக. இப்ப பலிபீடத்திற்குள்ள போவதற்கு அடையாளமாக சிலுவை மரணத்திற்கு கடந்து போவதற்கு முன்பதாக அவர் கால்களை கழுவுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து புதிதாக செய்த காரியம் அல்ல, மாறாக ஏற்கனவே யாத்ராமத்தின் புத்தகத்திலே ஆண்டவராகிய கர்த்தர்
ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்ட ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து இப்பொழுது மறுபடியும் ஜனங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். இப்படி நினைவுபடுத்தப்பட்ட அந்த காரியமானது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்த. அதனாலதான் நாம் வாசித்தோம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப தம்மை தாழ்த்தினதனுடைய அடையாளம், தாழ்மையின் அடையாளம், நீங்களும் ஒருவரை ஒருவர் தாழ்மையாயிருங்கள், தாழ்மையோடு கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், தாழ்மையோடு கூட ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள், ஒருவரை ஒருவர் நீங்கள் கரிசனையோடு கூட அன்போடு கூட அவர்களுக்குரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தினுடைய அடையாளம் தாழ்மை, அதனுடைய ஆவிக்குரிய அடையாளம் சுத்திகரிப்பு. இப்ப இந்த சுத்திகரிப்பு எதற்காக, ஏன் தாழ்மையின் அடையாளத்தை கொடுத்தார்? ஒருவன் குறைவுள்ளவனாயிருப்பான், அவனை சுத்திகரித்து அவனையும் சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. குறைவுள்ளவன் நிறைவாகும்படியாக, பலவீனமுள்ளவன் பலனடையும்படியாக ஆயத்தம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தாழ்மையாய் காணப்படுங்கள், அப்பொழுது சுத்திகரிப்பின் அடையாளத்தை நிறைவேற்ற முடியும். பலிபீடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக உன் சகோதரனிடத்துல, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், உன் சகோதரனிடத்துல உனக்கு என்ன இருந்தா பலிபீடத்து முன்னாடி காணிக்க வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டுவான்னு சொல்றாரு. குறைவு உண்டானால், உன் சகோதரனிடத்துல குறைவு உண்டானால் என்ன பண்ணா, பலிபீடத்துக்கு முன்னாடி அப்படியே அந்த காணிக்கையை வச்சுட்டு போயிட்டு சரியாயிட்டு குறைவை நிவர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் நீ பலி செலுத்த. அப்பொழுது நீ செலுத்துகிற பலியை தேவனாய் கர்த்தர் அங்கீகரிப்பா. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த ரூபத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதோ நான் தேவ சாயலாக இந்த உலகத்தில் கடந்து வந்து மனிதனாக காணப்பட்டாலும், தேவ ரூபமாய் காணப்பட்டாலும், நான் என்னை தாழ்த்தி சிலுவை பரியந்தம் என்னை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். இப்ப நீங்க உங்களை சுத்திகரியுங்கள். உடனே பேதுரு சொல்றாரு, இப்ப நான் முழுசுமே என்ன கழுவுங்க. ஆண்டவர் சொல்றாரு, முழுசும் கழுவுறதுக்கு நான் இங்க வரல. அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? சுத்திகரிப்பின் அடையாளம், சுத்திகரிப்பின் அடையாளம். இப்ப சுத்திகரிப்பின் அடையாளத்திற்குள்ளே நீ கடந்து வர வேண்டும். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும். முழுகினவன் என்று சொல்லப்படும் போது இந்த இடத்துல மிக்வா என்று சொல்லப்படுகிறது. நாம் இன்று ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை அதற்கு தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ தண்ணீருக்குள்ளே முழுகி எழுந்தவன் கால்களை மாத்திரம் சுத்திகரித்தால் போதுமானது, கழுவினால் போதுமானது என்று சொல்லுகிறார். இப்ப இந்த காரியத்தை முடித்த பிறகு அவர் எங்கே வருகிறார் என்றால் பலிபீடத்திற்கு நேராக வருகிறார். ஸோ பலிபீடத்திற்கு போகணும்னா அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். ஸோ ஆசாரியனாக்கப்பட வேண்டும். அப்ப ஆசாரியனாக்கப்பட வேண்டும் என்றால் தேவாலயத்தின் திரைச்சோலைக்குள்ளே போவதற்கு முன்பதாக அவருக்கு உரிய கிரீடம் கொடுக்கப்பட வேண்டும். ஆசாரியனுக்குரிய அந்த பட்டம் கொடுக்கப்பட வேண்டும். அதற்காகவே கிறிஸ்து இயேசுவை அமர வைத்து முள்முடி சூட்டினார்கள். ஆசாரிய பட்டமும் ராஜா என்கிற பட்டமும் சூட்டப்படுவதற்காக முள்முடி சூட்டினார்கள். அவருடைய தலையிலிருந்து இரத்தம் வழிந்தோடினது. எதற்காக? நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக. அவர் தம்மையை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். சாக்ரிஃபிஷியல் லவ், கிருபாதார பலியாக ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அட்டோனிங் சாக்ரிஃபைஸ். ஏனென்றால் இந்த இடத்துல தான் ஆண்டவர் தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, போஜனம் பண்ணுகையில்
இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து. இப்போ ஆசீர்வாதம் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம். நம்மெல்லாம் யோசிப்போம், என்ன ஆசீர்வாதத்தை சொல்லியிருப்பார்னு சொல்லிட்டு. அவர்கள் எப்பொழுதுமே போஜனம் பண்ணும்போதும் பண்ணி முடித்த பிறகும் ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து நம்ம இயேசு கிறிஸ்து வளர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அவர் எபிரேயராய் காணப்பட்டபடினாலே இந்த ஆசீர்வாதமானது எபிரேயத்திலே சொல்லப்பட்டது. என்ன? பருகட்டா அடோனாய் எலோகினும் மெலகாவோலம் ஹாமோட்சி லெகம் மின்ஹா அரட்ஸ். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், சர்வலோகத்திற்கும் ராஜாவாக இருக்கிற எங்கள் கர்த்தாவே, பூமியிலிருந்து ஆகாரத்தை விளைவிக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம்னா நீங்கள் வேற எந்த ஆசீர்வாதத்தையும் நினைக்கூடாது. ஸோ ஏறெடுக்கப்படுகிற ஜெபமே ஆசீர்வாதமாக ஏறெடுப்பார்கள். ஸோ ஒரே அந்த சென்டென்ஸில் முடிஞ்சு போயிடும். சர்வலோகத்திற்கும் ராஜாவாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பூமியிலிருந்து ஆகாரத்தை விளைவிக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்சு போச்சு. ஆசீர்வாதம் முடிஞ்சு. ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள். 5 அப்பங்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த ஆசீர்வாதத்தை சொன்னார். பருகட்டா அடோனாய் எலோகினும் மெலகாவோலம் ஹாமோட்சி லெகம் மின்ஹா அரட்ஸ். சர்வலோகத்திற்கும் ராஜாவாக இருக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, பூமியிலிருந்து ஆகாரத்தை விளைவிக்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கிறவராய் அவர் அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். அந்த அப்பம் 5 அப்பம் பிடப்பட்டு சீஷர்களுடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது. அது 5000 பேரை போஷிக்க பழுகி பெருகினது. பிரியமானவர்களே, இதை என் நினைவாக செய்யுங்கள். இந்த அப்பம் இந்த இடத்துல பிற்கப்படும் போது, இந்த மேசைக்கு வந்து அந்த அப்பத்தை நாம் பிட்டு அதை நாம் உட்கொள்ளும் போது, இந்த பந்தியில அமரும் போது, இயேசு கிறிஸ்து எனக்காக கிருபாதார பலியாக தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரே, தம்முடைய சரீரம் பிற்கப்பட ஒப்பு கொடுத்தாரே, அந்த அடையாளத்தை நான் எப்படி கடந்து செல்ல போகிறேன்? அந்த அடையாளத்தை எப்படி நான் தாங்கி செல்ல போகிறேன்? அந்த கிறிஸ்துவின் அடையாளம், பிற்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளம் என்னுடைய சரீரத்தில் எப்படி காணப்பட போகிறது? The sacrificial service, sacrificial love. கிருபாதார பலியாக தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல வாசிக்கிற 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, அதாவது இன்றைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களிலே கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும், இதற்கு முந்தின காலங்களிலே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் எல்லாருக்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நினைப்பாங்க இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் விசுவாசிப்பது இல்லை என்று சொல்லி. ஆனால் மேசியாவாகிய கிறிஸ்துவை அவர்களும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை செய்வது தான் கிடையாது. அவர்களும் அதே மேசியாவை தான் விசுவாசிக்கிறார்கள், நாமும் அதே மேசியாவை விசுவாசிக்கிறோம். நாம் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை மேசியா என்று அறிக்கை செய்கிறோம். அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கிறதுனாலே அவர்கள் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை மேசியா என்று அறிக்கை செய்யாமல் காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கண்கள் திறக்கப்படும் போது அவர்களும் அவரை குத்தின கண்களும் அவருக்கு முன்பதாக அறிக்கை செய்யும். அவரை குத்தின கண்கள் அவருக்கு முன்பதாக அறிக்கை செய்யும். எப்படி? அவரே கிறிஸ்து என்று சொல்லி, அவரே கிறிஸ்து என்று சொல்லி
அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். அதை தான் ரோமர் கழுது நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார். காட்டொலிவ மரமாகிய நீ வெட்டப்பட்ட ஒலிவ மர கிளைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். வெட்டப்பட்ட கிளைகளை மறுபடியும் கொண்டு வந்து ஒட்ட வைக்கப்படுவது அவருடைய வேலை, அவருக்கு சாத்தியமான ஒன்று. வெட்டப்பட்ட ஒலிவ மர கிளையை நிச்சயமாய் அவர் திரும்ப கொண்டு வந்து ஒட்ட வைப்பார். காட்டொலிவ மரமாகிய புறஜாதிகளாகிய நம்மை ஒலிவ மரத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அதே ஆண்டவர் அவர்களையும் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று சொல்லி ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்ல. நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க, நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. அப்போ நமக்காக அவர் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். சாக்ரிஃபிஷியல் அட்டோன்மெண்ட். ஆண்டவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் அந்த இடத்துல. ஐந்தாவதாக கவனன்டல் பிளட் சாக்ரிஃபைஸ், உடன்படிக்கையின் இரத்த பலி. மத்தேயு 26 27 28 வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27 28. பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். கவனிங்க, பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார். ஸோ இங்கே அகெயின் பிளஸ்ஸிங். பருக்கட்டா அடோனா எலோகினு மெலக் ஹாவோலம் பெரி பொரி அகாஃபன். பெரி பொரி அகாஃபன். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சர்வலோகத்திற்கும் ராஜாவாக இருக்கிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, பூமியிலிருந்து திராட்சை பழங்களை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப திராட்சை பழ ரசம் திராட்சையிலிருந்து வருகிறது. இப்படிப்பட்ட பழங்களை எங்களுக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் அந்த ரச கோப்பையை கொடுத்து இதிலே நீங்கள் பானம் பண்ணுங்கள். ஏன்னா இதிலே பானம் பண்ணுகிற நீங்கள், வாசிங்க 28, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இவ்வளவு நாட்கள் நீங்கள் ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினீர்கள், பஸ்கா ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்தி அதன் மூலமாய் மீட்பை தேடினீர்கள், மன்னிப்பை தேடினீர்கள். ஆனால் இனி நீங்கள் பஸ்கா ஆட்டை கொண்டு வந்து அந்த இடத்துல பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுக்க போகிறார். நமக்காக அவர் பலியாகிறார். இனி நீங்கள் செலுத்தத்தக்க பலி வேறொன்றும் இல்லை. இதோ உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக நான் என்னுடைய இரத்தத்தை சிந்துகிறேன் என்று சொல்லி அவர் இரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்கும்போது தான் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அவருடைய அன்பு இன்னதென்று விளங்கும்படியாக, அவருடைய அன்பு இன்னதென்று விளங்கும்படியாக ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக சுத்திகரிப்பின் நிலையை ஆசாரியர்களுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த அந்த கற்பனையின் பிரகாரமாக, அந்த மாதிரியின் பிரகாரமாக கிறிஸ்து இயேசு தம்மையே இந்த உலகத்திற்கு பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து செல்வதற்குரிய வழியை திறந்து கொடுப்பதற்காக தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிப்பதற்கு கிறிஸ்து இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதற்காகவே ஆசாரிய பட்டம் அங்கே சூட்டப்பட்டது. ஆசாரிய பட்டம் அங்கே சூட்டப்பட்டது. அவர் பிரதான ஆசாரியரா இந்த இடத்துல காணப்பட்டதுன்னா தான் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாய் கடந்து வந்தபடினாலே அங்க இருந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். இதோ பிரதான ஆசாரியர் வந்து விட்டார். சகலவற்றிற்கும் அடையாளங்கள் இருக்கிறது.
பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான மீட்பின் திட்டம் நமக்காக கொடுக்கப்பட்டது. அந்த இரத்த பலிக்குள்ளே, உடன்படிக்கையின் இரத்த பலிக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தார். ஆகவே தான் இது புது உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஏற்கனவே சிந்தப்பட்ட ஆடுகளின் இரத்தமோ இளங்காளைகளின் இரத்தமோ உங்களை சுத்திகரிக்கவில்லை. மாறாக இதோ நான் உங்களுக்காக ஒரே தரம் பலியாக என்னை ஒப்பு கொடுத்தது மூலமாக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே உங்களுக்காக உடன்படிக்கையின் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நீங்கள் மீட்கும்படியாக இந்த மாதிரியை உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் இதை மாதிரியாக செய்யுங்கள், என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த அன்பு என்னதென்று விளங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். 5 காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். அன்எண்டிங் லவ், நித்தியமான முடிவில்லாத அன்பு, அது நிபந்தனையற்ற அன்பாய் காணப்பட்டது. மெசியானிக் ஹியூமிலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி, மேசியாவாகிய கிறிஸ்துவின் தாழ்மையின் அடையாளம். சிம்பாலிக் கிளென்சிங், சுத்திகரிப்பின் அடையாளம். சாக்ரிஃபிஷியல் அட்டோன்மெண்ட், கிருபாதார பலி. கவனன்டல் பிளட் சாக்ரிஃபைஸ், உடன்படிக்கையின் இரத்த பலி. ஆண்டவர் தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க அவர் நம்மீது பாராட்டின அன்பு இன்னதென்று விளங்கும்படியாக நமக்கு கிருபை செய்தார். அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சூட்டப்பட்ட முள்முடி, வாரினால் அடிக்கப்பட்டது, நமக்காக சிலுவை சுமந்தது, சிலுவை மரணம் யாவும் நமக்காக. ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி, என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி. எந்த பேதுரு தன்னுடைய சரீரம் முழுவதும் கழுவ சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டாரோ அந்த பேதுருவினிடத்துல ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே கடந்து வந்திருக்கிறோம். நம்மிடத்துல ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். உம்மையே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி நம்மையே அறிக்கை செய்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.